தமிழக மக்களின் நலன் மற்றும் உரிமைகளுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து உழைக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கும் தவேக தலைவர் விஜய்க்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு கடுமையாக உழைத்து வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களுக்கும் அவர்களின் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளாக மிக மோசமான ஆட்சியை நடத்தி வந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு போராட்டங்களையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டு வந்தது. திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பலையை உருவாக்கியதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்கு மகத்தானது. திமுகவுக்கு எதிரான அலையை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி அறுவடை செய்யும், அமோக வெற்றி பெறும் என்று உறுதியாக நம்பினோம். ஆனால் தமிழக மக்களின் விருப்பமும் தீர்ப்பும் வேறாக அமைந்திருக்கிறது. மக்களின் இந்த முடிவை பாமக ஏற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதலாகவே மக்களின் நலன்களுக்காகவும் கல்வி, சுகாதாரம், சமூக நீதி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உறுதியாக போராடி வருகிறது. இனிவரும் காலங்களிலும் மக்களின் நலன்களுக்காகவும் உரிமைகளுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து உழைக்கும். சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் பாமக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் களத்தில் கடுமையாக உழைத்த கூட்டணி கட்சிகளின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பாமக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்காக கடுமையாக உழைத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை அளவிலான அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து இணை மற்றும் சார்பு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதை குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தவேக தலைவர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார்.